Do you love prayer? எத்தனை பேர் ஜெபத்தை நேசிக்கிறீங்க? Amen. Do you rejoice in prayer? எத்தனை பேர் ஜெபத்தில் களி கூறுறீங்க? Praise God. Amen. Do you rejoice reading the word? வேதத்தை படிக்கும் போது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகுதா? Amen. Praise God. Do you and me love the presence of God? Do we love to be at the feet of Jesus? These are all signs that would follow a Christian, a believer who is truly transformed, who is truly accepted Jesus as their personal savior. நல்ல உதாரணம் யாருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதத்தில் மேரி மகதலினா யாருங்க? She loved to be at the feet of Jesus. இயேசு வீட்டுக்கு வந்த உடனே மார்த்தாப்பா எல்லா காரியத்தையும் செய்கிறா. ஆனால் மரியாள் எங்கே இருந்தாங்க? இயேசுடைய பாதத்தில் இருந்தா. She loved to be close to Jesus. She loved to be where Jesus was. Nothing should be more important for you more than being in God's presence. தேவனுடைய பிரசன்னத்தில் இருப்பதை பார்க்கிலும் வேற ஒரு முக்கியமான காரியம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. Then you can do whatever you want. First is God's presence. முதலாவது நம்ம என்னங்க? தேவனுடைய பிரசன்னத்தை நாடணும். நம்ம அதற்கு பிறகு வேற காரியங்களை செய்யும் போது கர்த்தர் அதில் நமக்கு வெற்றியை கொடுப்பார்.